இந்த சாதுர்மாசிய காலத்துல பல சந்நியாசிகள், பல மகான்கள், துறவிகள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அவளை போய் நாம் சேவிக்கணும், அவர்களுக்கு சுசூஷ பண்ணணும். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே நாரதர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்றார். அவர் ஒரு சாதுர்மாசிய காலத்துல துறவிகளுக்கு போய் சேவை பண்ணேன் போன ஜென்மாலனா. அந்த துறவிகள் எனக்கு அனுகிரகம் பண்ணா, அதனாலதான் நான் இப்ப நாரதனாக, பிரம்மகுமாரனாக, பிரம்மாவுக்கே பையனாக அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றார் நாரதர். சாதுர்மாசிய காலத்துல சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்க கூடியதான சந்நியாசிகளுக்கு போய் நாம் சேவை பண்ணணும், அவர்களை போய் நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லறத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சந்நியாசிகளை போய் வந்தனம் பண்ணணும். காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவ சாதுர்மாசிய விரதத்தை தன்னுடைய சிஷ்ய சுவாமிகளான ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட சேர்ந்து திருப்பதியில இந்த வருஷம் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அவளை போய் நாம் சேவிக்கலாம், பிக்ஷாவந்தனம் பண்ணலாம், கைங்கரியங்கள் பண்ணலாம். ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசன்னிதானம் அவர்களுடைய சிஷ்ய சுவாமிகளான ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகாசுவாமிகளோட சேர்ந்து ஸ்ருங்ககிரியில சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அவர்களை போய் சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி பிக்ஷாவந்தனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை அடையலாம். அஹோபில மடம் ஜெகத்குரு அழகிய சிங்கர் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகர் அவா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இந்த வருஷம் சாதுர்மாசியத்தை அனுஷ்டிக்கிறா. அவளை போய் சேவிச்சு வந்தனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம். ஸ்ரீமத் வராக மகாதேசிகன் ஆண்டவன் சுவாமிகள் அவா இந்த வருஷம் திருப்புல்லானியில சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அவளை சேவிச்சு வந்தனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம். சகடபுரம் சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாசுவாமிகள் அவா சென்னையில ஈஸ்ட் தாம்பரத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதான சகடபுர மடம், அதுல சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அவளை போய் சேவிச்சு பிக்ஷாவந்தனங்கள் பண்ணி கைங்கரியம் பண்ணி நாம் ஸ்ரேயஸ் அடையலாம். இந்த மாதிரி பல சந்நியாசிகள், யதிகள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அவர்களுடைய அனுகிரகத்தை அடையறதுக்கு இந்த காலம் ரொம்ப உகர்ந்ததான காலம்.